ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி இந்த 3 பருப்பு வச்சு மசாலா வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பு அரை கப்பு, உளுத்தம்பருப்பு அரை கப்பு, துவரம்பருப்பு அரை கப்பு, இது மூணுமே நாம் ஊற வச்சுக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்து அதில் போட்டுக்கலாம். இது நல்லா 1 மணி நேரம் ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி பருப்பை ஊற வச்சுக்கோங்க. இப்போ பருப்பு நல்லா ஊறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இந்த கழுவுன தண்ணியை செடிங்களுக்கு ஊற்றுனீங்கன்னா செடி நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வேஸ்ட் பண்ணாமல் நம்ம செடிக்கு ஊற்றிக்கலாம். இப்போ இந்த மாதிரி தண்ணி வடிகட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். காஞ்ச மிளகா 2 எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பச்சை மிளகா 3, பெரிய வெங்காயம் 1, இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 8 பூண்டு இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி தழை சிறிதளவு. இப்போ முதல்ல நம்ம ஒரு ஜார் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் இந்த பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். இதுலேயே இஞ்சி, பூண்டு, இதிலேயே ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. முதல்ல இது கொரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதே ஜாரில் நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு வந்து நைஸாக அரைக்காமல் கொரப்பாக அரைச்சிக்கலாம். இதுலேயே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி சேர்க்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதே பாத்திரத்தில் இதுவும் நாம் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ இதுலேயே கொத்தமல்லியும் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எல்லாமே கலந்து விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போது இதில் சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எண்ணெய் காஞ்சதும் டக்குன்னு நம்ம போட ஈஸியாக இருக்கும். இது சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரச சாதத்துக்கு, ஈவினிங் ஸ்நாக்ஸாக பசங்களுக்கு ஹெல்த்தியாக இந்த மாதிரி வடை நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இப்போ சம்மர் ஹாலிடேஸில் தினமும் ஒன்று நாம் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் காஞ்சதும் நாம் உருட்டி வச்சுருக்கிற வடையை நாம் தட்டி போட்டுடலாம். இந்த மாதிரி தட்டி போட்டுருங்க. தண்ணியில் கையை நனைச்சி போட்டுக்கோங்க. இப்போ இதை திருப்பி போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 பக்கமும் நல்லா செவந்து வரணும். இப்போ இது 2 பக்கமும் செவந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாம் எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நாம் தட்டி போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது சுவையான ஹெல்த்தி வடை ரெசிபி ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.